உலகமே அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை கூட திறமையாக அதை சரியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்க யார் தெரியுமா? அதுதாங்க கும்பராசிக்காரங்க. நீங்கள் மற்றவங்க பின்பற்ற பாதையை நீங்கள் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பாதையை நீங்களாக உருவாக்கி தனித்துவமாக நடைபோட்டு காட்டக்கூடியவங்களா கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்காங்க. இந்த கும்பம் அப்படின்னு சொல்லும்போது நீராட போகிறவங்க பல பேர் இருந்தாலும் நீருக்கு எதிராக நீந்துறான் பாரியா, அவன் தான் தலைவனாமா அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த பழமொழி உங்களுக்கு சரியாக பொருந்தும். என்னென்னா, நீரோட போகிறவன் பல பேர், நீருக்கு எதிராக நீந்துறவன் தான் தலைவன் அப்படிங்கிறது. இதுதான் கும்பராசிக்காரங்களுக்கான பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வருகிற செயல் சிந்தனையாக இருக்கும். உங்களோட சிந்தனை சொல் இதெல்லாம் சாதாரணமாக இருக்காது. கண்டிப்பாக அதை கேட்குறவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட சொல் வேறு லெவலில் இருக்கும். இதுதான் உங்களுக்கு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னம்பிக்கை, துணிவு, இது எப்போவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்க பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட மாட்டீங்க. ஆனால் நம்பிட்டிங்கன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்கள முழுசாக நம்புவீங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு எப்போவுமே துரோகம் செய்யாதவங்க அப்படின்னு கூட கும்பராசிக்காரங்களை சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்காகவுமே இந்த கும்பராசிக்காரங்க கடந்த காலத்தில் பாருங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனாலும் அந்த கஷ்டத்தை வெளியில் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. உங்களோட கஷ்டம் எப்பவுமே யாரையுமே மனதளவில் கூட பாதிக்காது. உங்களோட சந்தோஷம் எல்லோரையுமே சந்தோஷமாக வச்சுக்கும். கும்பத்துக்கு தன்னம்பிக்கை அதிகம். ஆனாலும் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. கும்பம் அப்படின்னு சொன்னாலே உண்மையை மட்டும்தான் பேசுகிறவங்க. உண்மையை பேசுறதுனால கஷ்டம் வந்தாலுமே நீங்கள் தயங்காமல் அதை ஏற்றுப்பீங்க. பார்க்குறதுக்கு சைலண்டான நபர்கள் தான், ஆனால் உங்களுக்குள்ள எப்பவுமே எண்ணங்கள் உயர்வாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கும்பராசிக்காரங்கிட்ட இன்னொன்று இருக்குங்க, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையுமே தலைவணிங்கெல்லாம் போக மாட்டாங்க. எப்போவுமே தன்னோட தன்னம்பிக்கைக்கு தன்னோட தன்மானத்துக்கு எப்போவுமே இழுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசு பாருங்கள் ரொம்பவுமே சாஃப்டான மனசாக இருக்கும். கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில் சின்ன வயசில் பாருங்கள் எதிர்பாராத நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சவங்களா இருப்பாங்க. அதனால் அந்த கஷ்டத்தை கண்டு பயப்படாமல் தன்னோட வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தையுமே தன்னோட வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டாக மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே கஷ்டத்தை தன்னோட வெற்றி வாய்ப்புக்கான விஷயமா மட்டும்தான் பார்க்குறீங்க. மனசில் உங்களுக்கு பல கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கான விடையை தேடி எப்போவுமே உங்களோட பயணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குடும்பத்தில் பாருங்கள், இந்த கும்பராசிக்காரங்க சின்ன வயசில் உங்களோட செயல்களில் புரியாமல் ஏற்படுத்திருக்கும். இளம் வயதில் நண்பர்களாலேயுமோ கூட இருக்கிறவங்களாலேயுமே துரோகத்தை சந்தித்தவங்களாக இருக்கீங்க. காதல் விஷயத்தில் சிக்கல் ஏகப்பட்டது வந்திருக்கும். அதனால தான் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா பட்ட காயம் அப்படி. நடுத்தர வயதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பீங்க, வாழ்க்கையை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. லேட்டாக வந்தாலும் நிலையான சக்ஸஸை பெறக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. அதனால் நல்ல ஒரு மதிக்கக்கூடிய சூழலுக்கு உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக வரும். இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, இந்த மதத்தோட சூழல் என்ன மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக தரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். சிவபெருமானின் அருளால் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியல அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகளை சுமந்துட்டு இருக்க கும்பராசிக்காரங்களுக்கு அதிலிருந்து விடுபடவுமே சில வாய்ப்பு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு தான். ஆமாங்க, அதில் கிரக சூழல் எப்படி இருக்குது, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, அதுக்கான முழுமையான தீர்வு என்ன, இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். நீங்கள் ஜோதிடர்கிட்ட மொபைல் பண்ணி உங்களோட ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையிலேயே தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு காண முடியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பாருங்கள், நன்மை, நல்ல ஒரு உயர்வு, இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும்.
தொழிலில் நிலைத்த தன்மை வரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பையுமே நீங்கள் பெறலாம். மனம் அமைதி பிடித்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. பெரும்பாலும் கும்பராசிக்கு 30 வயசுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அப்பப்போ பாருங்கள், திடீர் நல்ல வாய்ப்புகள் வரும். பழைய கஷ்டங்களுக்கான தீர்வை நீங்கள் இப்போ எடுப்பீங்க. குடும்பத்தில் உங்களோட செயலால் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை வரும். ரொம்ப நாள் ஆசையுமே இப்போ நிறைவேறும். நீங்கள் ஒரு விஷயத்தில் நினச்சி ரொம்பவுமே தாமதமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. தாமதமாக கிடைச்சாலும் அது நிலையான வெற்றிங்க. அதனால் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்யறதை மட்டும் கைவிடவே கூடாது. சரி, வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக சூழல் எப்படி இருக்குது, இந்த கும்பராசியில் இருக்கிற அவிட்டம், அதுக்கப்புறம் இந்த சதயம், அதுக்கப்புறம் புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் சூழல் எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, அதாவது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை தருதா, இல்லாத ஏதாவது தடை தாமதத்தை உருவாக்குதா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கும்பம், இவ்வளோ நேரம் கும்பராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க, உங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பத்தில் இந்த அவிட்டமில் 3, 4ஆம் பாதம் தான் இந்த ராசியில் இருக்குது. உழைப்பாலேயே எப்பயுமே உயரணும் அப்படின்னு எண்ணம் கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலை பார்க்கும்போது சில யோகமான அமைப்பு உருவாகியிருக்கு. செவ்வாய் பகவான் சகாயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். தைரியம், தன்னம்பிக்கை, இது ரெண்டுமே உயர்வுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இழுப்பறையாக இருந்த வேலையை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடித்து நன்மை அடைய போகிறீங்க. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான முயற்சி இப்போ செஞ்சு பாருங்கள். வெற்றி வாய்ப்பை நீங்கள் எல்லா விதத்துலையுமே அடையலாம். அமோகமான ஒரு கிரக சூழல் தான் இப்போ இருக்குது, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த அரசு வேலையில் இருக்கிறவங்க பாருங்களேன், நிறைய இடமாற்றத்துக்கு காத்திருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கான செயல்களை ஈடுபடுங்க. நீங்கள் நினச்ச இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் தாராளமாக பெறலாம். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியும் விலகுது. உங்களுக்கு தேவையான பண வரவு தானாக சேருது. தனியார் நிறுவனத்தில் பணிபுரியுறீங்களா? நிர்வாகத்தின் ஆதரவு பாருங்கள், உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களோட திறமையை நிர்வாகம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே யோகமான பலன் தானே. அரசியலில் இருக்கிறவங்களுக்குமே பொறுப்பு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் தீர்க்கவே முடியாத பிரச்சனையுமே இப்போ முடிச்சிடுவீங்க. சகோதரன் சகோதரிகள் ஆதரவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவில் தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு உங்களுடைய பணியாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட ஒத்துழைப்பும் பக்கபலமாக இருக்கும். தம்பதிகள் உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை இடைவெளி இருந்தால் பேசி தீர்ப்பதால் அது கண்டிப்பாக தீரும். அடுத்து பாருங்கள் சதயம். இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க தங்களுடைய முன்னேற்றத்திலையும் சரி, சுய வாழ்விலும் சரி, கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் சூழல் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய யோகக்காரகனாக இருக்கிற ராகு 26ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறாரு. இதனால் நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுக்கு உயருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விதத்துலையுமே எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். அது அற்புதமான மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை கூட கிடைக்கலாங்க. நினச்ச வேலை இப்போ சிறப்பாக நடக்கும். அது அற்புதமான இந்த ஒரு சூழலை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது வித்யாகாரகனாக இருக்கக்கூடிய புதனோட சஞ்சாரமுமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எந்த வேலை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக லாபத்தை நீங்கள் பெறலாம். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியுமே இப்போ பாருங்கள் விலக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வர்த்தகத்தில் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீங்க. உங்களோட வார்த்தைக்கு இப்போ மதிப்பு மரியாதை கிடைக்குதுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து சேர்க்கை கூட இருக்கும். வழக்கு சாதகமாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யறதுனால உழைப்பு மட்டும் அதிகரிக்கும். ஓய்வு உறக்கம் இந்த நேரத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா உழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பீங்க, உழைப்பீங்க. உழைப்புக்கேற்ற உயர்வு கண்டிப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள் இந்த புரட்டாதி. நன்மை தீமை இது ரெண்டையுமே தெரிஞ்சுதான் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. வாழ்க்கையில் எல்லோருக்குமே வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் சில அமைப்பு பாருங்கள் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. எப்படின்னா குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும்.
பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். அதிர்ஷ்டக்காரகனாக இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு இன்னுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. தொழில் விருத்தி அடையும். எதிர்பார்த்த லாபம் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். மாதத்தோட முற்பகுதி ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும், பிற்பகுதியில் தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சனியும், இந்த 2 கிரகத்தோட அமைப்பும் உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சனி பகவானோட பாதிப்பால் ஏற்பட்ட பிரச்சனையை குறைப்பதற்கு உதவியாக அமையுது. அது அற்புதமான இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே சிறப்பான நன்மை கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.